ஹாய்டா ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஒன் ஷாட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கொரியாவில் இருக்க டாப் 1 ஐடி கம்பெனியோட சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலலாம் கோடிங் பிடிக்கவே பிடிக்காது. பட் ஸ்கூலில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து சரி போனால் ஒரு ஐடி ஜாபுக்கு தான் போவேன், அதுவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது, என்னோட சன் தான் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட சன்னுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மீட்டிங்கில் எல்லா சீனியர் ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இதை சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்க சிஇஓ உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லைங்கிற ஃபீலிங் ரொம்பவே இருந்திருக்கும். பையன் மட்டும்தான் இருக்கான், ஒரு வேளை பொண்ணு இருந்திருந்தால் அந்த பொண்ணு நம்ம மேலே நல்லா பாசமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு டைமில் தான் நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குமே அவரை பார்த்தா ஒரு அப்பா ஃபீல் தான் கிடைக்கும். நீங்கள் 2 பேரும் அந்த கம்பெனியில் ஒரு அப்பா பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த சிஇஓ அவரோட பையனை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்களும் எதுவும் அவ்வளோக்கா கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோதான்டா, இதோட இன்ட்ரோ முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். புது சிஇஓ நாளைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஹோல் கம்பெனியுமே அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. ஐயோ நம்ம அப்பாவாட்ட நினச்சவர் வந்து இனிமேல் வரமாட்டாரே கம்பெனிக்கெல்லாம், அவரோட பையன்தான் இருக்க போகிறாரு, அவர் பையன் இனி என்னென்னலாம் பண்ண போகிறாரோ, அவருக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆக போகிறோம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் கம்பெனிக்கு நேரமாகவே போயிருப்பீங்க. கொஞ்சம் ரிமைனிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி புது சிஇஓ வராங்களா, அவங்கக்கிட்ட ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், வந்ததும் சைன் போடுறதுக்காக. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருந்துட்டு ஃபைல் செக் பண்ணதெல்லாம் போதும், சிஇஓ வந்துட்டாங்க, வெளியில் தான் இருக்காங்க, வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் சரி புது சிஇஓ பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் நின்றுக்கிறீங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக கார் டோர் ஓப்பன் ஆகுது. யாரா அந்த புது சிஇஓன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது சிஇஓ வேறு யாரும் இல்லை, நம்ம வி தான். வியோட அப்பாவோட கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வியை பார்த்ததும் கையில் அவருக்காக கொடுக்கணுன்னு பொக்கேலாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே கீழே போட்டுறீங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற அவர் வரும்போதுன்னு உங்களை கேட்குறாங்க. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்போவே அப்படியே கம்பெனிக்குள்ளே வராரு. நீங்கள் பொக்கேவை கீழே போட்டதை கூட அவர் கவனிச்சிருக்க மாட்டார், அதை மிதிச்சுட்டு தான் உள்ளே வந்திருப்பார். இப்போ அவர் உள்ளே வந்ததும் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க கிட்டே இருக்க பொக்கேவை கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே இப்போ வியோட அப்பாவும் நிற்கிறாரு. உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணு வியை பார்த்ததும், ச்சே புது சிஇஓ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவருக்கெல்லாம் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதை கேட்டதும் மனசு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை டல்லாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போவுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. வியோட அப்பா வீக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் உங்களை தான் கூப்பிடுவார். நீங்கன்னா ஏன்டா என்னையை ஃபஸ்ட்டு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி போகிறீங்க. வியோட அப்பா இருந்துட்டு ஏன் தயங்கி தயங்கி வரீங்க, வாங்க தைரியமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்களும் போயிடுறீங்க. வியோட அப்பாவும் உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பட் அதுக்குள்ளே வந்து சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 2 டீம்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த கம்பெனியில் யாரு கீழேயுமே 2 டீம்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு கீழே தான் 2 டீம்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் கைட் பண்ணுறது, அவங்கள லீட் பண்ணிட்டு போகிறது தான் அவங்களோட ஒர்க்காக இருந்திருக்கும். அதை சொன்னதுமே அவரோட ஐப்ரோவை ரைஸ் பண்ணி ஓ அப்படியான்னு கேட்பாரு. நீங்களும் ஆமான்னு சொல்லி தலையாட்டியிருப்பீங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசியிருக்க மாட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. வியோட அப்பாவும் இருந்துட்டு சரி பையன் இனிமேல் கம்பெனியை பார்த்துக்குவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவரோட ரூமில் இருக்காரு. நீங்கள் உங்கள் கேபினில் இருக்கீங்க. அவரோட ரூம்லேருந்து பார்த்தா உங்கள் கேபின் நல்லாவே தெரியும். 2 ரூமும் வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிலேயே உங்களோட கேபினும் சிஇஓட ரூம் மட்டும்தான் கண்ணாடி ரூம் ஆட்டம் இருக்கும். மற்றவங்களதெல்லாம் நார்மல் ரூம்ஸ் ஆட்டம் தான் இருக்கும். வியோட அப்பா சிஇஓவாக இருக்கும்போதே நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டுறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் நிறையா இருந்திருக்கும். சரி அது ஆப்போசிட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் உங்களை அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் இப்போவும் உட்காந்துருக்கீங்க.
உங்கள் பிளேஸில் ஒரு டெலிஃபோன் ஆட்டம் இருக்கும். அது மூலியமாக தான் சிஇஓ உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், இல்லை ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வரதா இருந்துச்சுன்னா அதில் தான் கால் பண்ணுவாங்க. உங்கள் பிளேஸ்ன்னு இல்லை, எல்லார்த்து பிளேஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் இருக்கும். இப்போ அந்த டெலிஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் உடனே வியோட ரூமை பார்க்குறீங்க. வி வந்து டெலிஃபோன் அட்டன் பண்ண சொல்கிறாரு. நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? எங்கே? இன்னும் என் டேபிளுக்கு எந்த ஃபைல்ஸும் வரல. டேட் சொன்னார் நான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேர் இஸ் தோஸ் ஃபைல்ஸ்? சார், ஒரு 2 minutes, ஃபைல்ஸ் கொஞ்சம் செக் பண்ணணும், பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எவ்வளோ நேரமாக செக் பண்ணுவீங்க? நேற்றுலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இன்னைக்கு சிஓவாக சார்ஜ் எடுப்பேன்னு தெரியும்ல. தெரியும் சார், ஆல்ரெடி 2 times செக் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு இன்னும் டைம் செக் பண்ணிக்கலாம் தான். என்னமோ சீக்கிரம் ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். வித்தின் 5 minutes அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிளில் இருக்கணும். ஓகே சார், 2 minutesக்குள்ளேயே முடிச்சு கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா. அவரும் இப்போ கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரோட பிளேஸில் வைக்கிறீங்க. சார், ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு சைன் போட்டால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வியும் உங்கள் கையிலேருந்து அந்த ஃபைல் வாங்கிக்கிறாரு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் திருப்பி ஃபஸ்ட்டு ஃபைலை ரெடி பண்ண சொல்லுவேன். அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க சார், நான் நல்லா செக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஓகே. வி இப்போ அந்த ஃபைலில் இருக்க ஒவ்வொரு பேஜாக பார்த்து சைன் போட்டுட்ருக்காரு. கடைசி பேஜில் சைன் போடலான்னு எடுக்கும்போது பார்த்தா நீங்கள் அவரோட கம்பெனி நேமையே தப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. அது நீங்களும் அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒயன், நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? சார், ஆல்மோஸ்ட் ஒரு 3 years. 3 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அதுவும் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக. கம்பெனியோட நேம் ஒழுங்காக பிரிண்ட் பண்ண தெரில. இதில் உங்கள் கீழே 2 டீமை கொடுத்து அதுக்கு உங்களை ஹெட்டாக போட்டு, நான் கூட காலையில் என் டேட் சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு வேளை நீங்கள் உண்மையாலுமே ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன். பட் யூஆர் நாட் ஸ்மார்ட். டீமை லீட் பண்ணிட்டு போகிற ஹெட்டு எப்படி இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்க 2 டீம் உங்களை மாதிரி தானே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களை டீம் ஹெட்லேருந்து இப்போவே மாத்துறேன். பட் சார், நான் இந்த ஃபைல்ஸை ஆல்ரெடி நிறைய டைம் செக் பண்ணேன். அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு எனக்கு தெரியல சார். ஒரு ஹெட்டாக இருக்கவங்க இப்படி பொறுப்பு இல்லாத பதிலெலாம் சொல்லவே மாட்டாங்க. உங்களோட பதில் இங்கே யாருக்கு வேணும் ஐயன்? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போவே என்னோடய டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு போங்க. வித்தின் 1/2 an hour இந்த ஃபைல்ஸில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் ஒன்று விடாமல் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் சார், எப்படி 1/2 an hourக்குள்ளே எல்லா கண்டென்ட்டையும் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும்? நான் அந்த இடத்த மட்டும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார், நான் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கேபினில் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு இப்போதான் 1/2 an hourக்குள்ளே இதெல்லாம் முடிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நீங்களும் அவங்களும் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ்னு படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா அது அவங்க மட்டும்தான். சொல்லி என்ன ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணியிருக்க? ஒயன், என்ன விளையாடுறியா? நீ தானே சொன்ன எனக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு புது சிஓ வராங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவர் யார் என்னன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமாடி, என்னோட புது சிஓ யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஆடி போயிடுவ. எனக்கு அவரை பார்த்ததும் கையில் வச்சிருந்த பொக்கையை கூட கீழே போட்டேன். அப்படியா ருவயன் உன்னோட சிஓ? அது அது யாருன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம டேயாங். டேயாங்கா? எந்த டேயாங்? அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச டேயாங். ஒயன், ப்ராங்க் தானே பண்ணுற, விளையாடாத. ப்ராங்க் பண்ணுறேண்ணா? அப்படி செவனில் விட்டுன்னு வச்சுக்கோவேன், பறந்து போய் எங்கேயாவது விழுந்துருவ. உண்மையாலுமே டேயாங் தான் என்னோட சிஓ. உனக்கு என் கஷ்டம் புரியல. எங்கள் ஆஃபீஸில் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன் காலையிலேருந்து. அதுவும் இல்லாமல் உனக்கே தெரியும்ல, என்னோடய கேபினும் சிஓட ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்குன்னு. இப்போ புரியுதா என்னோட நிலைமை என்னென்னு? மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்கு எனக்கு.
இப்போ கூட நான் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அதில் கம்பெனி பேர் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹோல் ஃபைலையும் ஃபஸ்ட் இருந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. அது மட்டுமா சொன்னார், உன்னை எப்படி 2 டீமுக்கு ஹெட்டாக போட்டாங்க, நீயே எப்படி இருந்தேன்னா உன் டீமும் அப்படி தானே இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்கிறது சொல்லு. ஒருவேளை அவர் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறாரோ? ஒயன், அதெல்லாம் இருக்காது. நீ சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இப்போ அவர் உனக்கு டெட்லைன் கொடுத்துருக்காருல, நீ போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் முடி. நான் உனக்கு ஈவினிங் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். நீங்களும் கால் கட் பண்ணிட்டு சரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கரெக்டாக டைப் பண்ணலான்னு போவீங்க. உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்னடா இது நோட்டிஃபிகேஷன்னு பார்த்தா, இம்பார்ட்டன்ட் மீட்டிங், எல்லாருமே போர்ட் ரூமில் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லி உங்கள் சிஓ டெக்ஸ்ட் போட்டிருப்பாரு. உங்களுக்குன்னா நம்ம போர்ட் மீட்டிங் போயிட்டோன்னா யாரா இந்த ஃபைல்ஸ்லாம் டைப் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவர் நம்ம வேண்டாம் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம உட்காந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்துர்லாம். எப்படியும் மீட்டிங் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ரூமுக்கு வெளியில் நின்று டோர் நாக் பண்ணுவீங்க. சார், மே ஐ கெட் இன்? உள்ள வாங்க. என்ன டைப் பண்ணி முடிச்சாச்சா? சார், அதுக்குள்ளேயா? அப்புறம் சொன்ன வேலையை முடிக்காமல் இங்கே என்ன வேலை? இல்லை சார், இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன். எல்லார்ட்டையும் மீட்டிங்க்காக போர்ட் ரூம் வர சொல்லியிருக்கீங்க. நானுமா? ஏன், நீங்கள் இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் இல்லையா? இல்லை உங்களுக்கு தனியாக வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைச்சாதான் வருவீங்களா? சார், அப்படி இல்லை. ஆனால் எனக்கு தான் ஃபைல்ஸை திருப்பியும் டைப் பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருக்கே, அதனால தான் சார் கேட்டேன். அதுவும் நீங்கள் டெட்லைன் 30 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்த 30 மினிட்ஸ் நீங்கள் இப்போ உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே யார் கூடயும், அதில் ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்க என் கேபின் வந்திருக்கீங்களே, இதுக்கு ஒரு 5 நிமிஷம். ஆல்ரெடி 10 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட டெட்லைன் 30 மினிட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் 20 மினிட்ஸ். ஆனால் சார், எப்படி? ஐ டோன்ட் கேர். அது உங்களோட மிஸ்டேக். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்கு திருப்பி டைப் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி முடிப்பீங்கலாம் தெரியாது, ஆனால் முடிச்சிருக்கணும். அந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே சார், நான் எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் சார், நான் இதை வேணும்னு பண்ணல. சொல்லப்போனால் உங்களோட ஃபர்ஸ்ட் அன்னைக்கே உங்களை இவ்வளோ கோவப்பட வைக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி சார். எனக்கு உங்கள் சாரியெல்லாம் வேணாம். நீங்கள் இப்போது போர்ட் ரூமில் அசம்பிள் ஆகுங்க. அதே சமயம் ஃபைல்ஸையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். போங்க. ஓகே சார். நீங்களும் இப்போ போர்ட் ரூமில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக உங்களோட லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு குட்டி நோட்பேட் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் மீட்டிங் ரூம் போனதுலேருந்து அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே சைட் பை சைடு அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வீக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் கம்பெனி பேரில் மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற கோவமும் அவர்கிட்ட இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து மீட்டிங்க்கு பிரேக் விடுறாங்க. எல்லோரும் பிரேக் போயிட்டு வாங்க, திருப்பி நம்ம மீட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட வந்து, என்னாச்சு, டைப் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் ஒரு 10 பேஜஸ் கிட்ட. கொஞ்சம் நீங்கள் 10 பேஜஸ் இருக்குது. ஆமாம் சார், ஆனாலும் நான் டைப் பண்ணி முடிச்சிடுவேன். நீங்கள் ஒன்றும் டைப் பண்ண வேணாம். ஐ மீன் இப்போ ஒன்றும் டைப் பண்ண வேணாம். இந்த மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருந்தால் ஓகே தானே? நைட் ஷிஃப்ட்டில் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. ஐ மீன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நைட் ஒர்க் பார்த்துட்டு போயிடுங்க. பட் ஆனால் சார், இன்னும் 10 பேஜஸ் தானே, நான் இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருவேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் எனக்கு எதுவும் புதுசாக சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை. சரி, ஓகே சார், நான் நைட் ஒர்க் பார்க்குறேன். அவ்வளோதான் டான்மீஸ், இந்த ஒன் ஷாட்டோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சுது. பார்ட் 2 நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி விஏ தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி விஏ தெரியும், உங்களுக்கும் வீக்கும் என்ன சம்மந்தம், அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது நான் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஆர்மிஸ், டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.